ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஸ்வீட் ரெசிபி, டர்க்கிஷ் பம்கின் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதோட பேர் அந்த லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா கபக் அட்லிசி, வித்தியாசமான பேரில். பட் ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம அதில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப சிம்பிள் அண்ட் வியர்ட் காம்பினேஷனாக இருக்கும். பட் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம மஞ்சள் பூசணிக்காய், பரங்கிக்காய்ன்னு சொல்லுவோம்ல, அதுதான். அது நல்லா தோல் எடுத்துகிட்டு அந்த பல்ப்புக்கு உள்ள சீட்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் பெரிய சைஸ் க்யூப்ஸாகவே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண இந்த பம்கின் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு நல்ல வைடான ஒரு பேனில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்காமல் அப்படியே ஃப்ளாட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு மேலே வந்து சர்க்கரை சேர்க்க போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு கப்பு இந்த பம்கின் க்யூப்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் ஒரு ஹாஃப் கப்லேருந்து 3/4 முக்கால் கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஆக்சுவலாக இதுக்கு இன்னும் நிறைய சர்க்கரை சேர்ப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இதுவே நம்மளுக்கு போதுமானது தான். ஸோ ஒரு கப்புக்கு முக்கால் கப்பு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அது வந்து இந்த மாதிரி அப்படியே எல்லா பக்கமும் எல்லா பீசஸ் மேலேயும் படுற மாதிரி அப்படியே தூவி விட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 8 hours அப்படியே ரெஸ்ட் ஆகி இருக்க போகுது. அப்படியே நம்ம டைம் ஆக ஆக இந்த நேச்சுரலாகவே அந்த பம்கினில் இருக்கிற அந்த தண்ணிலாம் அப்படியே ஊஸ் அவுட் ஆகி அந்த சுகர்லாம் மெல்ட் ஆகி அப்படியே சிரப் மாதிரி நேச்சுரலாகவே ரெடி ஆகிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் மார்னிங் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நம்ம போட்ட சுகர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி அந்த சுகர் சிரப்பில் நம்மளோட பம்கின் எல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணி அப்படியே சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஸ்லோ குக் பண்ண போகிறோம். நல்ல மீடியமுக்கும் கம்மியான ஹீட்டில் வச்சு இது ஒரு 10 minutes அப்படியே நம்ம விட போகிறோம் இதை. ஸோ அப்படியே சாஃப்டாகிடும். அதே மாதிரி நம்ம சர்க்கரை போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து அப்படியே கேரமலைஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு அந்த பம்கின்லாம் சூப்பராக வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை இப்படியே சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். ஏன்னா அது ஃபுல்லாக சுகர் சிரப்பில் தான் ஊறி இருக்குது, வெந்திருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஆறட்டும். ஸோ இப்போ தான் இந்த ஸ்வீட்டோட ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாஸ் வந்து தஹினி சாஸ் போடுவாங்க. ஸோ தஹினி சாஸ் வந்து பேசிக்காக ஃபுல்லாக எள்ளு வச்சு பண்ணுறது. என்கிட்ட வந்து கருப்பு வெள்ளை 2 எள்ளும் சேர்ந்து இருக்கிறதுனால நான் அதை எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா கலர் கொஞ்சம் ஒயிட்டான சாஸ் மாதிரி வேணும்னா நீங்கள் வெறும் ஒயிட் எள்ளு எடுத்துக்கோங்க. இது நான் ஒரு 1/4 கப் சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்சு சால்ட்டு வேணும். அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இது நல்லா ஃபைனாக அரைச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து அப்படியே கொஞ்சம் ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஸோ இந்த ஸ்வீட்டுக்கு வந்து நம்மளுக்கு அந்த ஸ்வீட்டு வந்து கொஞ்சம் அப்படியே கேரமலைஸ்டாக இருக்கும். அதுக்கு மேலே இந்த தஹினி சாஸ் போடும்போது அப்படியே சால்டட் கேரமல் ஃபீல் அந்த மாதிரி தான் இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குமோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். இப்போ நம்மளோட தஹினி சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே வந்து டாப்பிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா வால்நட் அது இருக்குது, அது நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை மேலே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். நான் வந்து லைட்டாக அதை வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அப்படியே ஃபைனாக சாப் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற அந்த பம்கின் பீசஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு லேயரில் போட்டுப்போம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த காம்பினேஷன் இப்போ இந்த நட்ஸ் அண்ட் அந்த தஹினி சாஸ் பிடிக்கல அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து தஹினி சாஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் நட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான். இதில் 3 விஷயம் இருக்குது. இதில் மூணுமே நீங்கள் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஏதாவது 2 எடுத்துக்கலாம். இல்லை எதுவுமே வேண்டாம், எனக்கு வெறும் பம்கின் வேணும்னா அது மட்டும் கூட சாப்பிடலாம். ஏன்னா அது மட்டுமே ரொம்பவே டேஸ்டியாக தான் இருக்கும். நம்ம வச்சுருந்த இந்த சிரப் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த பம்கினோட ஃப்ளேவர் இன்ஃப்யூஸ் ஆகிருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் இந்த சிரப்பை எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சிரப் வேணுமோ நீங்கள் அவ்வளோவும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தஹினி சாஸை அப்படியே ட்ரிசில் பண்ணி விட்டுடலாம். இப்போ மேலே அந்த வால்நட் பவுடர் இருக்குல்லையே அதை அப்படியே தூவி விட்டுக்கலாம். ஸோ இந்த ஒரு போர்ஷனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு திகட்டும், அவ்வளோ ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற ஸ்வீட்டோடு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதான்றதை கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதும் இணைஞ்சே இருங்க. மாமிஸ் லவ் கிச்சனை நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.